ஹாய்ங்க, இனிய காலை வணக்கம். கிளைமேட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நேற்று நைட்டு வேறு செம்ம மழைங்க, தண்ணி வேறு சில்லுன்னு இருக்குது. குளிச்சுட்டு வரவங்களே கிளைமேட்டே மாறி போயிருக்குங்க. ஆஹா, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீ குடிச்சு எப்படி இருக்கும்? டீ குடிச்சிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல பஸ் வந்தாச்சு. பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் மூமெண்ட் நடந்ததுங்க. ஒரு ஷார்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி உட்காந்து ஷார்ட் எடுத்துருந்தேன். நான் என்ன நேரமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுங்க. செல்லு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் கீழே விட்டுட்டேன். ஏன்னா பஸ்ஸில் கூட்டமே இல்லை. ஆஹா, இந்த வியூ பாருங்களேன். ½ hour டிராவலுக்கு அப்புறம் பீச் ஸ்டாப்பிங் கிட்ட வந்தாச்சுங்க. இறங்கலாம். மார்னிங் சன் பாருங்க. பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு எல்லாரோட நினைவு சின்னமும் பார்த்துட்டு போகலாம். இந்த இடம் எப்படி இருக்கும், ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. அதே நீங்கள் 12:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஜேஜேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லம். பீச்சில் எங்க இருக்கிற குப்பையில எடுத்துட்டு வந்து மேலே போட்டுருக்கு பாருங்களேன். எவ்வளோ குப்பை பாருங்க. பரவாயில்லைங்க, காலையிலே சமாஜனமா இருக்கு. வாவ், வாட் எ கிளைமேட் யா. இங்க பாருங்க பப்பி, செம்ம கியூட்டா இருக்குல்ல. பீச்சில் ஃப்ரூட்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராகவே இருந்தது. நம்ம தளபதி நடிச்ச தலைவா படத்தில் யார் இந்த சாலை ஒரு சாங்ஸ் இருக்குல்ல, அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஷிப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ஓட்டினாங்க. ஆனால் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியே தெரியல. இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னதான் நம்ம வெளியே போயிட்டு சுத்திட்டு வந்தாலும் காலை நேரத்தில் மாதிரி பீச் பக்கமாக வந்து சன்ரைஸை பார்த்துக்கிட்டு கடல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் வர காற்று சில்லுன்னு உடம்பு மேலே படும்போது ஏறும் பாருங்க ஒரு ஃபீல். அதெல்லாம் வேற லெவலான ஒரு ஃபீலிங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கேன். சொல்லவே வேணாம், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரணும் போல. ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. பீச்சுக்கு போயிட்டு ரிட்டன் அந்த வரவையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க கூட்டம் எப்படி இருக்கு. சரிங்க, இப்போ நம்ம போயிட்டு எல்லாரோட நினைவு சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்க்கலாம் வாங்க. உள்ள போன உடனே எம்ஜிஆரோட சொல்லியும் ஜெயலலிதாவோட சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் எம்ஜிஆரோட நினைவு சின்னம் பார்த்தேன், சூப்பராகவே இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவோட நினைவு சின்னம் பார்த்தேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிராண்டாகவே இருந்தது. அடுத்து அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட நினைவு சின்னம் இருக்கு. அப்படியே நம்ம அதுவும் பார்க்கலாம் வாங்க. கலைஞர் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு சின்னம் சூப்பராக கிராண்டாக வச்சிருக்காங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.